மதுரையில் 42 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட புதிய நெடுஞ்சாலையை பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் அருகே அமைந்துள்ள தென்கால் கண்மாய் மூலம் அவனியாபுரம், அய்யன் பாப்பாக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்மாய்கள் பயனடைந்து வருகின்றன. தென்கால் கண்மாய் கரை மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகரில் தொடங்கி திருப்பரங்குன்றம், விளாச்சேரி வரை நீண்டுள்ளது. இந்நிலையில் சிறப்பு சாலை திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தென்கால் கண்மாய் கரைக்கு மேல் புதிய சாலை அமைக்கப்பட்டது. இந்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பே கண்மாய் ஓரங்களில் இருந்த அனைத்து மரங்களும் வெட்டப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடங்கப்பட்டது. அப்போது கண்மாய்க்கு எவ்வித பாதிப்பும் இன்றி சாலை அமைக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் உறுதி அளிக்கப்பட்டு பணிகள் தொடங்கியது. ஆனால் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைவதற்கு முன்பே சாலைகளில் விரிசல்கள் ஏற்பட்டதை அடுத்து ஆங்காங்கே பேட்ச் ஒர்க் செய்யப்பட்ட நிலையில் பொங்கலுக்கு முன்னதாக திறக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்திருந்தனர். ஆனால் சாலையின் தரம் குறித்து கேள்வி எழுந்ததால் பணிகள் முடிந்து 6 மாதங்களான நிலையில் இதுவரை சாலை பொது பயன்பாட்டிற்கு வரவில்லை. எனவே சாலையின் உறுதி தன்மையை ஆய்வு செய்து விரைவில் பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.